ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நீ தேவையில்லாமல் க்ரைலாம் பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக வந்து பட்டு போகிறான். இந்த மாதிரி பட்டுக்கிட்டா நம்ம ஜொங்குக்கிட்டே பேசுகிற மாடுலேஷனை பார்த்துட்டு இவன் என்ன இந்த மாதிரி பேசுகிறான், மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் ரூடாக ஒரு மாதிரி மிஸ்பிகவாக ப்ளே பண்ணுவான்னு ட்ரை பண்ணால் இந்த மாதிரி சாரி சொல்லிவிட்டு அங்கிட்டு போய் படுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்குமே அப்படியே பெட்டில் பட்டுப்பார். இந்த மாதிரி பட்டுக்கிட்டோம். ஒரு 2 days கிட்ட ஆகுது. நம்மகிட்டே நார்மலாக எழுந்து காலேஜ் ஒர்க்குக்கெலாம் போக ஆரம்பிச்சுடுவார். ஆனால் பட்டு நம்ம ஜொங்குக்கு தான் மேரேஜ் லைஃப் பிடிக்கல, ரூமை விட்டு வெளியே போகையும் பிடிக்கல. பெட்லேயே டேயோட பெட்லேயே உட்காந்துருக்கதை நம்ம டே ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு எந்த காலேஜில் படிக்கிறான்ங்கிறடம் ஜிமினா மூலியமாக அவள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்பார். ஜங்குக்கு வந்து உன்னோட காலேஜில் தான்டா படிச்சுட்ருக்கான், இந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி காலேஜோட இனிமே சொல்லி அந்த காலேஜில் தான் 3rd year படிச்சுட்ருக்கான். அவனோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டிருந்துருப்பார் ஜிமினா கிட்ட. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கோட கேரக்டர் சரியான ஒரு ரூடு கேரக்டர். சொல்லப்போனால் அந்த காலேஜில் நம்பர் 1 கேங் ஒரு டானுன்னா அது ஜங்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாக்கானா, ஆமாண்டா மச்சான், நான் காலேஜில் ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இயர் படிக்க சொல்ல ஏதோ ஒரு இதில் புள்ளி பண்ண சொல்ல அவன் ஃப்ரெண்டை ரொம்ப டீச் பண்ணிட்டானுங்கிறதுக்காக சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்காம பெட்டில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிச்சு போட்டான் ஜங்குக். அதுக்கப்புறத்துலேருந்து யாருமே ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வர்றதும் கிடையாது. ஜங்குக்கை பார்த்துட்டாலே எல்லோரும் மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. அப்பா ஃபஸ்ட் இயரில் பண்ண அந்த ஃபைட்டில் இருந்து ஜங்குக் அந்த காலேஜில் டானாவே மாறிட்டான். ஜங்குக் இப்போ 3rd year படிச்சுட்டு இருக்கான். காலேஜில் எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணுவான், புள்ளி பண்ணுவான், ரேக் பண்ணுவான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட கேட்கவும், அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிலடா, ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year வரைக்கும் இருக்கான், இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு யாரு கூடயும் க்ளோஸாக இருந்த மாதிரி தெரியல. அவன் சிங்கிளாக அவன் ஃப்ரெண்டு சுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இருக்குது. சுகாங்கிற ஒரே ஒரு பர்சன் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு 2 பேருமே ஸ்கூல் படிக்க சொல்லிருந்து ஒன்றாவே படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ ரூட் பேபியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். சரியான ரூடுட்டையாங், இப்போவே உன் ரூடு ஒய்ஃபை கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சரியான ரூட். அவனை நீ இப்போவே கண்ட்ரோலாக கரெக்டாக எடுத்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ நீதான் பிறவு கஷ்டப்பட போகிறேனுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா ஹோல் இன்ஃபர்மேஷனும் ஜங்குக்கை பற்றி சொல்லியிருந்துருப்பாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ரூடு கேரக்டராக இருந்தாலும் மேரேஜ் பண்ணி அதர் பிளேஸ்க்கு வந்துட்டோம். டேடு மாமுமே நீ நம்ம ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ண மாதிரி டேயோட ஹவுஸில் போய் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு கோவமே வந்தாலும் கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணப்படி அவரோட கோவத்தை ஸ்டடியில் காட்டுறாரு. காலேஜுக்கு போகாமல் ஒரு இக்னோர் மூமெண்ட்டில் டேயோட ரூம்லேயே உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜிமினா கிட்ட ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வர நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. ஓ, நான் கூட நீ பெயினில் தான் காலேஜுக்கு போகாமல் உட்காந்துருக்கேன்னு நினச்சேன், கோவத்தில் உட்காந்துருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வருவார். அந்த மாதிரி வந்தோம். ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்து படிக்கிட்டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். என்ன பேபி, காலேஜுக்கு போகிற மாதிரி தெரியல, காலேஜ் ஸ்டடியை பிரேக் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி இப்படிகிட்டே பேசுனா, என்ன பேசுகிறீங்க ஹஸ்பண்ட், என்ன பேசுகிறீங்கன்னா என் பேபி கிட்ட தானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட டீக்ஸை கப் பண்ணுவாரா. இந்த மாதிரி கப் பண்ணால் அந்த ஆன்சர் நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி ஆன்சர் பிடிக்கிற, அது அது ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுவார். அந்த மாதிரி பேசினா, காலேஜுக்கு ஒழுங்காக கிளம்பி, ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜுக்கு போகிறதுல விருப்பம் இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகவே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். காலேஜுக்கு நெக்ஸ்ட்டு நீ கண்டிப்பாக போகணும், எதுக்காக இந்த பிளேஸில் லீவ் போடுற, ஏதாவது உனக்கு வேணுமானுங்கிற மாதிரி 1 by 1 கேட்க ஆரம்பிச்சிடுவாரா. அதுக்கு எதுக்குமே நம்ம ஜங்குக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அதனால நான் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக காலேஜுக்கு போயிடுவேன் டே சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, குட் பாய், இப்படி தான் இருக்கணும், நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நீ காலேஜுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா நானே காலேஜில் கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மறுபடிட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி போவார். அந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜங்கு
நான் டேயோட மாம்கிட்ட பேசிகிட்டு இருந்துருப்பாரு. இப்போ 2 டேஸ் 3 டேஸாக காலேஜுக்கு போகல. அதனால் டேயோட மாம்கிட்ட நல்லாவே பேசிகிட்டு இருப்பாரு. டே சரியான ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன், ஒரு கோல்டு, ஒரு ரூடான பர்சன். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அவன் நினச்ச மாதிரி கரெக்டாக ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் திட்டு தான் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட இவ்வளோத்தையும் பேசி முடிச்சுட்டு நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி நம்ம டே ஒரு பிளேஸில் ஒரு 2 3 திங்ஸஸை அரேஞ்ச் பண்ணி அவர் தான் வச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த திங்ஸஸையே மெய்டு க்ளீன் பண்ண சொல்ல எல்லாத்தையுமே மறைச்சி விட்டுருப்பாங்க. மறைச்சி விட்டுட்டு போதா குறைக்கும் ஒரு திங்ஸை உடைக்கவும் செஞ்சுருப்பாங்க. உடச்ச திங்ஸை டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் என்னடா நான் வாங்கின அந்த திங்ஸை காங்களே, அது ஒரு மிரர் திங்ஸ், அட காங்களேங்கிற மாதிரி அந்த பிளேஸில் சுற்றி முற்றி தேடிப்பட்டுட்டு லாஸ்ட்டில் டஸ்ட்பினில் பார்த்தா அந்த திங்ஸு டஸ்ட்பினில் அடக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டே காண்டாயிட்டார். நான் கஷ்டப்பட்டு அந்த மிரரெல்லாம் திங்ஸை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என் ஹேண்ட்ஸாலே ரெடி பண்ண திங்ஸு யார் இதை இப்படி உடச்சதுனுங்கிற மாதிரி கோவத்தில் கண்ட மணிக்க நின்று கத்த ஆரம்பிச்சிடுவார். ஹாலில் நின்று இந்த மாதிரி கட்டுறது. ரூம்குள்ளேருந்து நம்ம ஜொங்குக்கு வெளியே நோட் பண்ணால் கீழே அவங்க நம்ம டேயோட ரூம் ஸ்டெப்பரி மேலே போனோம். கீழே தான் நம்ம டேயோட பேரண்ட்ஸுக்கு ரூம் இருக்கும். அவங்களும் அப்படி வெளியே வந்தால் மெயின்ஸும் அப்படி கிச்சனுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. இந்த மாதிரி வேண்டாம், இந்த ஒர்க்கை பண்ணது யார் என்னோடய திங்ஸ் எல்லாம் அப்படி உடச்சிட்டு, இது எவ்வளோக்குள்ள காஸ்ட்லி தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு என் ஹேண்ட்ஸாலே நானே டிசைன் பண்ணி ரெடி பண்ணது, இது யார் இப்படி உடச்சா அப்படிங்கிற மாதிரி, என்னோடய மாடலை யார் இப்படி உடச்சானுங்கிற மாதிரி செம்ம கோமா பயங்கரமாக கட்டி டீக்கிறாரா. இந்த மாதிரி திட்டம் நம்ம ஜொங்குக்கிட்டா, ஏன்டா இந்த மாதிரி எப்போ பட்டாலும் கட்டிகிட்டு இருக்காரு, ஹவுஸுக்குள்ளே வந்தாலே கட்டுவார் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டஸ்ட்பினில் நடக்கிற திங்ஸை நோட் பண்ணுறாரு. ஓ மை காட், நம்ம தானே ஆஃப்டர்நூன் உடச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் மெய்ட்ஸ் தான் க்ளீன் பண்ண சொல்ல உடச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெய்ட்ஸை பயங்கரமாக திட்டு பனிஷ் பண்ண வர அந்த மாதிரி வந்துட்டோம். ஜொங்குக் இப்படி ஸ்லாப் பண்ண வர ஆன்சர் நம்ம ஜொங்குக் பிடிச்சிட்டு, இல்லை ஹஸ்பண்ட் அவங்களாம் எதுவும் பண்ணலை, நான் தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். செம்ம கண்டில் அப்படியே ஜொங்குக்கை பட்டு திரும்புறாரு. இதுமாதிரி திரும்பினா ஜொங்குக்கு ஹார்ட் பீட்ஸு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றுலேயே அப்படியே நம்ம நோட் பண்ணால் இந்த ஒர்க்கை நீட்டாக பண்ணி அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி திட்டு வர இந்த மாதிரி திட்டுறேன். அந்த மாடல் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஹேண்ட்ஸில் எடுத்து பார்த்தேன், பேலன்ஸ் மிஸ் ஆக்கி கீழே போட்டுட்டேன், உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி பேசினோம். நம்ம டேக்கி செம்ம காண்டாகிடு. கோவத்திலே நம்ம ஜொங்குக்கு பாட்டு ஹெவியாக மறைச்சி திட்டத்துக்கு வருவாரா இந்த மாதிரி வந்துட்டோம். ஜொங்குக்கு பயத்துலேயே அப்படி நம்ம டேயை பாட்டு ஒரு மாதிரி நர்வஸில் நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய திங்ஸ் எதையும் நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் அப்பா விட்டுட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி போகிற டேயை நோட் பண்ணோம். நம்ம டேயோட மாமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஜொங்குக்கும் டேயும் இப்போ மேரேஜ் ஆகி 4 டேஸ் கிட்ட ஆகிட்டு, ஆனால் 2 பேருமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தெரியல. ஜொங்குக்குமே காலேஜுக்கு போகாமல் ஹவுஸுக்குள்ளே இருக்கார். ஒரு வேளை ஏதோ பாடி பெயினில் ஏதோ ஹவுஸுக்குள்ளே இருக்காருன்னு நினச்சா அவருக்கு காலேஜுக்கு போக விருப்பம் இல்லைன்னே உட்காந்துருக்க மூமெண்ட்டை டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறாங்க. இனிமேல் நோட் பண்ணோம். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வர சொல்ல டேயோட மாம்டா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டேயுமே கரெக்டாக நம்ம டேயோட மாம்கிட்ட வந்துட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டியா, மூவ் ஆன் ஆகலையா, நானும் 4 டேஸாக நோட் பண்ணுறேன், நீ ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்ற, அவன் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றான், 2 பேருமே ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரியே பேசிக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசுன மாதிரி தெரியலையே, மேரேஜ் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோனுங்கிறதுக்காக அந்த பையனை இக்னோர் பண்ணி வச்சுருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூமெண்ட்டில் மேரேஜ் பண்ணதில் அவன்கிட்ட எனக்கு க்ளோஸாக போக சொல்ல ஒரு மாதிரி இருக்குது, அவன் என்ன ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி சொன்னால், அது ஒரு மேரேஜில் ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஃபர்குட்டான மூமெண்ட்டில் மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் இப்போ உன்னோட ஒய்ஃப், அவன் ஹஸ்பண்ட் தாங்கிட்ட என்ன மாட்டி இருக்கானுங்கிற மாதிரி தான் அவன் திங்க் பண்ணுவான். நீயே அவனை மூவ் ஆன் பண்ணி வச்சு அப்போ அவன் உனக்கு வேண்டாமா, அவன் லைஃப் பார்ட்னர் அவனுக்கு வேண்டாமா, இந்த மேரேஜ் பிடிக்கலன்ட்டு அவனை மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்கானுங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அப்போது அவனை ஒய்ஃபாக சூஸ் பண்ணி
மேரேஜ் பண்ணல அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணி அவங்க கூட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி நீயே ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட போய் க்ளோஸாக பேசாட்டா அவன் எப்படிடா உன்னை ஹஸ்பண்டுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி உன்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோ. அவன்கிட்ட நீயாட்டம் க்ளோஸாக போய் பேசணும். பிறகு உன்னோட ஒய்ஃப் ரொம்ப மூவ் ஆன் ஆகிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிட்டான்ட்டு கோவம்லாம் படாத, டென்ஷன் ஆகாத. உன் பக்கத்தில் இருக்க ஒய்ஃபை நீ தான் கரெக்டாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆக பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேர் தான் அதை டிசைட் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி டிசைட் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இப்படி டேயோட மாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிற வழியை தவிர மற்ற எதையும் பண்ணாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போனோம். நம்ம டைமே நேராக ரூமுக்கு வந்தால் இப்போ நம்ம ஜொங்குக்கிடம் பெட்டில் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம டே பெட்டில் உட்காருந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். ஜொங்குக்கு நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டேஜ் இல்லையே நம்ம ஜொங்குக்கு பார்க்க சொல்ல தன்னோட ஃபியான்ஸுங்கிற மாதிரி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். அந்த பிடிச்சிருக்கு ஒரு லவ் ஃபீல், அந்த ஃபீலில் தான் நம்ம ஜொங்குக்கு ஹேட் ஆக்கக்கூடாதுன்ட்டு ஜொங்குக்கு இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜொங்கு க்யூட்டாக சிலி பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டா ஜொங்குக்கு பக்கத்துலேயே பெட்டில் படுத்தபடி ஜொங்குக்கோட ஃபேஸை பாட்டபடியே பட்டிருப்பாரா. இந்த மாதிரி பட்டிருந்தோம். ஜொங்குக்கு அப்படியே நேராக சீலிங்கை பட்டுருந்தவர் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்புகிறாரு. அந்த ஸ்லீப்பிங்கில் ஆப்போசிட் பக்கமாக திரும்புவோம்ல அந்த மாதிரி திரும்பணும். நம்மகிட்டே என்னடா அங்கே மாற திரும்புறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அங்கிட்டு மாற திரும்புகிற ஜொங்குக்கு இங்கிட்டு மாற இழுப்பாரா இந்த மாதிரி இழுத்தோம். இப்படி நேராக பட்டுன்ற நம்ம ஜொங்குக்கு அங்கிட்டு திரும்ப போனவர் டேயை ஹக் பண்ணபடி டேயோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணபடி படுப்பார். இந்த மாதிரி படுத்தோம். இப்படி ஃபோர்ஸில் இழுத்துடுக்கு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருந்திருக்கும். ஏன்னா ஜொங்குக்கோட ஃபேஸ் டேயோட செஸ்ஸில் ரப் பண்ணதில்ல அந்த மூமெண்ட்டில் எங்கே ஜொங்குக்கு எழுந்திருப்பானோங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அப்படிலாம் இல்லை. டேயை க்ளோஸாக டேயை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாரி ஸ்லீப் பண்ணுறத பார்த்துட்டு என்னம்மா இருக்க என்னோடய ஒய்ஃபு பார்க்க க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன், செம ரூடாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பார். இந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு மார்னிங்கே நம்ம ஜொங்குக்கு திட்டி காலேஜுக்கு அனுப்பி விட்ருந்துருப்பாரு. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம சுகா கிட்ட சொல்கிறாரு. என்னம்மா என்னை திட்டி அனுப்பி விட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகா தான் இந்த ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு என்ன இந்த ப்ரொபோசரை நீ மேரேஜ் பண்ணிட்டியா, அப்புறம் அந்த ஜாக்குக்கு என்னடா ஆச்சு, உன் பிரதர் என்ன ஆனா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. இந்த மாதிரி சுகா கேட்கவும் அது ஒரு 2 டேஸ் கழிச்சு ஜாக்கு ஹவுஸுக்கு வந்தான். ஏன்னா ஜாக்குக்கு எதுவுமே ஆகலையா, ஹவுஸுக்கு வந்துட்டானா, எதுக்கு மேரேஜ் ஹாலை விட்டு போனானா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் அவனை என் டேடோட எனிமீஸ் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா மேரேஜ் ஹால்லேருந்து, அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு திரும்பவும் என்னை பிடிச்சிட்டாங்க. இப்போன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது இப்போன்னா நான் அவங்க அவங்க இன்னொரு ஒர்க் விஷயமா வெளியே போக சொல்ல அவங்களுக்கே தெரியாமல் அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை உங்களோட எனிமி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, மேரேஜ் ஹாலில் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அசிங்கப்படணும், ஹேட் ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிதான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் இவன் பண்ணிட்டு ஏதோ எனிமி பண்ண மாதிரி ஹோல் ஸ்டோரியும் சொல்லி என்னை பயங்கரமாக அடித்து போட்டிருந்தாங்க. ஒரு டைம் தப்பிச்சிட்டேன்னு அடித்து போட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இன்னொரு ஒர்க்குக்கு வெளியே போனாங்க, நான் யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பயங்கரமாக கதறி அழுவானா. அந்த மாதிரி அழுடம் ஜாக்கு சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் சரி நீ க்ரை பண்ணாடா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருந்தோம். ஜொங்குக்குமே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கூட ஹவுஸ்க்கு ஜாக்கை நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். சரி ஜொங்குக்கு நோட் பண்ண சொல்ல ஜாக்கோட பாடியில் அடிபட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ நம்ம ஜாக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். மேரேஜ் ஹாலில் என்னாச்சு, ஜொங்குக்கு எங்கேருந்து வரான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மேரேஜ் ஹாலில் நடந்த ப்ராப்ளமும் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்ச அந்த பர்சன்ட்டை ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். மேரேஜ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபைட்டு வந்துச்சு, அப்புறம் நாங்கள் அதை சமாளித்து மேரேஜ் பண்ணிட்டோம். ஜொங்குக் எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கவும் இப்போது அந்த பிளேஸில் நம்ம ஜாக் இப்போ கிடச்சிட்டாம்ல, அதனால நம்ம ஜொங்குக்கை
டேய் தான் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டே வந்துருப்பாரு. டேய் தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. ஜங்குக்கிட்ட நேராக ரூமுக்கு வந்துருப்பாரு. எங்கே டே அப்படிங்கிற மாதிரி எப்படி ஜங்குக்கோட டேடி கேட்கவும், அவர் கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார். நான் காரை விட்டு இறங்கி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்ததோட கார்லேருந்து இறங்கி வந்துட்டேன். அவர் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இப்படியே அவனோட ஹஸ்பண்டை விட்டுட்டு வர்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாமா அப்படியே ஜாக்கோட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா. நம்ம டேடம் இந்த ஜங்குக்கு எங்கே மாற போனானே தெரியலையே, அவன் பாட்டுக்கு காரை விட்டு இறங்குனா ஓடி வந்துட்டானேங்கிற மாதிரி ஹாலில் நின்றபடி ஒவ்வொரு பக்கமாக நோட் பண்ணான். டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட மாம் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கூப்பிடவும், மேலே ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கூப்பிட்றாங்க. அங்கேயா இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி டேய்மே நேராக ஜாக்கோட ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானம் பெட்டில் அப்படி ஃபுல்லாக தேம்பி இன்னசென்ட்டாக நடிச்சிட்டு இருந்த ஜாக்கு ஜங்குக்கு யாரை மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி ஜாக்கு நம்மகிட்டே நோட் பண்ணுவானா. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்மகிட்டே என்ட்ராகிறாரு. செம்மையாக இருக்கிறாரு. பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் ஃபேண்டு, அப்புறம் ஒரு ஐ கிளாஸ், அவர் ஐயில் கிளாஸ் போட்டிருக்காரு. செம்ம மாஸாக, செம்ம கெட்டாக, செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. இந்த லுக்கில் அப்படியே நம்மகிட்ட என்ட்ராகி ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் பாட்டுக்கு ரூம்குள்ளே வருவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டிட்டேன். அது வந்து ஹஸ்பண்ட், அது வந்து ஒரு வேகத்தில் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜாக்கு பக்கத்தில் இருந்த ஜங்கு கரெக்டாக நம்மகிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. சாரி ஹஸ்பண்ட், ஒரு வேகத்தில் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே இவன்டா அவனா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே மேரேஜ் பிளேஸில் விட்டுட்டு போனது இவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அவனை ஏதோ எனிமீஸ் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஒன் பை ஒன்னாக கேட்டுட்ருப்பாரு. இந்தமாதிரி கேட்டுட்டு இருந்தான், மேரேஜ் பண்ணிக்க போகிறது இந்த பர்சன்டா, இவன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ ஹாட்டாக இருக்கிறான், ஆனால் ப்ரொபோசர் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயே இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு டேக்கு எதையாவது கீழே கூட மேட்டுட்ட வாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸ், ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்துருக்காங்கல்ல, நாங்கள் இன்னும் ஒரு லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் கெட்டு போகலங்கிற மாதிரி காட்ட முடியாதுல. அதனால இந்த மாதிரி ஜங்குக்கு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வாங்க டே உங்களுக்கு நான் மில்க் ஷேக் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கீழே கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார விட்டுட்டு மில்க் ஷேக்கே எட்டு வந்து டேட்டை கொடுப்பாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். டேயுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சபடி ஜங்குக்கோட ஹவுஸை முழுக்க நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜாக்கு டேயை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பேசி அந்த காலில் ஒரு பர்சன்ட்டை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. இந்தமாரி திட்டிட்டு இருந்தேன். டேயோட பிக்கை அவனோட மொபைலை எடுத்துட்டு நம்ம டே முழுக்க நோட் பண்ணால், ஜாக்கை பார்த்தாச்சுல்ல, கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளமா, டேட் என்னை கம்பெனிக்கு வர சொல்கிறாரு, ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும், நான் வேணா இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி ஜங்கு கேட்குறாரு. சரி ஓகே, ஈவினிங் கார் வரும், நீ காரில் ஹவுஸ்க்கு வந்துரு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஹவுஸில் விட்டுட்டு நம்மகிட்டே கம்பெனிக்கு கிளம்பி போயிருப்பார். அவரோட டேடு தான் கால் பண்ணிட்டு இருப்பாரு. இதனால நம்ம ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு கம்பெனிக்கு போனால், இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நம்ம ஜாக் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கோம். உன் ஹஸ்பண்ட் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டோம். அவர் ரொம்ப ரூடு, ரொம்ப அரகண்டா, ஆனால் ரொம்ப சாஃப்டாகவே பேசுகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி. அவரோட மேரேஜ் லைஃப்பில் இப்படி தான் இருக்குது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் டேயோட நேமில் கிம் டயாங்குங்கிற மாதிரி டேயோட நேம்லேயும் 5 காலேஜ் இருக்குது. அவரோட டேடு ஒரு பிஸ்னஸ் மேன், கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓ என்னோட ஹஸ்பண்ட் தான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே வச்சு எல்லாத்தையும் பேசுகிறத கேட்டு ஜாக்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, நான் ஜஸ்ட்டு ப்ரொஃபஸர் தான் நினச்சேங்கிற மாதிரி அவன் ஜங்குக்கு இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்டை பற்றி புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் கேட்டு காண்டாகி நேராக ரூமுக்கு வந்து லேப்டாப்பில் டேயோட பிக் எடுத்துருப்பாம்ல, அந்த பிக்கை அப்படியே வச்சு டே எந்த மாதிரி ஒரு பர்சன்ட் ஜங்குக்கு சொன்ன மாதிரி டே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட சன்னானுங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்க சொல்ல, கிம் குர்ஃபாஃபோட சிஓ ஒரே ஒரு பர்சன்ட், ஒரே ஒரு சன், ஒரே ஒரு வாரிஸ் நம்ம கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரியும் டேயோட நேம்லேயே 5 காலேஜ் இருக்கும். அதில் ஒரு காலேஜில் தான் நம்ம டே ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி ஹோல் இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை ஏன் ஜாக் எப்படி வேஸ்ட் ஆக்குன அப்படிங்கிற மாதிரி அவன் ஜஸ்ட்டு ப்ரொப்போசர் தானே நம்ம தூக்கி போட்டு போயிருப்பான். ஆனால் இப்போது இந்த கண்ட்ரிலேயே டாப்
பிஸ்னஸ்மேன், டாப் 10 பிஸ்னஸ்மேனில் நம்ம டேயோட டேடு ஒரு பர்சன்ட். போடா குறைக்கி நம்ம டேயே அவரோட ஸ்டடி முடிஞ்சு ஒரு 5 காலேஜை ரன் பண்ணி அதில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சன்னும் டேடுமே செம ரிச்சாக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஜஸ்ட்டு ப்ரொஃபஸர்னு நினச்சி நம்ம ரிஜெக்ட் பண்ணதில் இப்போ நம்ம பிளேஸில் ஜங்குக்லாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இங்கெல்லாம் டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக் ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. அப்போ ஜாக்கு சேஃப் ஆகிட்டானா? ஆமாம், நாங்கள் போய் பேசணும். அப்புறம் என்ன, அப்படியே என்கிட்ட பேசுகிறத மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அவன் இன்னும் காலேஜுக்கு வரல. நான் கூட அவன் காலேஜுக்கு வரலன்னொன்னே மேரேஜ் முடிஞ்சு ஹனிமூன் தான் போயிட்டான்னு நினச்சேன். பார்த்தா மேரேஜும் இங்கே மாறி முடிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுமாதிரி பேசிகிட்டு இருந்தேன். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே கேண்டீனை விட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கேண்டீனை விட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு இருந்தா அந்த காலேஜெலாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் ஜெனின்னு ஒரு கேர்ள் மேலே நம்ம ஜங்குக்கு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த கேர்ளுக்குமே நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருக்கும். ஜங்குக்கு என்ன நார்மல் பர்சன்டா, பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி செம அட்ராக்ஷனில் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ளே ஆட்டோமேட்டிக்காக 1 வீக்காக ஜங்குக் காலேஜ் வராத மூமெண்ட்டுக்கு நேராக ஜங்குக் கிட்ட வந்து நிற்கவும் இப்படி காரிடோரிட்டில் ஜங்குக் பக்கத்தில் ஒரு கேர்ள் வந்து நிற்கிற இடம் அந்த அதே காரிடோரிட்டில் வர நம்ம டே முழுக்க முழுக்க நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ண அந்த கேர்ள் அப்படியே கொஞ்சம் ஷையான ஸ்மைல்லையே 1 வீக்காக ஏன் சீனியர் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்க ஜங்குக்கு என்ன இனி ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணபடியே ஜெனிக்கிட்ட பேச முடியாத அளவுக்கிட்ட டே ரிங்கை போட்டு விட்ருக்காரு. அதனால ரிங் அப்படியே நோட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக். ஹேண்ட்ஸில் இருக்க ரிங்கை நோட் பண்ணிவிட்டு நீ ஷையாகி என்ன பிரயோஜனம்மா, என்ன ரோல் பண்ணதுக்கு தான் எனக்கு ஒரு ரூடான ஹஸ்பண்ட் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அதான் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். ஜங்குக் பேசிட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனி வந்து இன்னொரு பர்சன்ட்டை திங்க் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி ஜெனியை விட்டு மூவ் ஆனாங்களாங்கிற மாதிரி பார்த்தா ஜெனி நம்ம ஜங்குக்கு விட மாட்டாங்கிறா. ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சிட்டு சீனியர் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறீங்க, நீங்கள் 1 வீக்காக வரலன்னு நான் என்னமோ இடம் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நகர விடாத அளவுக்கு இப்படி பேசினோம். நீ பேசணும் ட்ரை பண்ணா அவள் ஃபுல்லாக இக்னோர் பண்ணா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து வழியை பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் சிரிப்பாரா. இனிமேல் சிரிச்சா ஜங்குக்கு மேடம் 2-3 டைம் நம்ம ஜங்குக்கு பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜெனி பேசியிருக்க மாட்டா. ஏன்னா அந்த காலேஜில் டான் மாதிரி இருந்த ஒரு பர்சன்ட் தான் மேலே ஒரு ஃபீலிங்ஸில் ஒரு அட்ராக்ஷனில் பின்னாடி வர மூமெண்ட், அந்த லவ் ஃபீலில் அட்ராக்ஷனில் இருக்க மூமெண்ட்டில் அவளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல். அந்த ஃபீலில் நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணியிருப்போம். 3 டைம்ஸ் நம்ம ஜங்குக்கு பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் 3 டைம்ஸுமே ஜெனி இக்னோர் பண்ணி ஜங்குக்கை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்த வைக்கணும்னு திங்க் பண்ணியிருப்பான். ஆனால் அது இப்போ பிரேக் ஆகி நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட வசமாக சிக்கிட்டாரு. இந்த மாதிரி சிக்கிருந்தா நான் பேச வர சொல்லலாம், என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்சர் பிடிச்சி இழுத்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஜங்குக்கும் ஒரு கேர்ளும் பேசிகிட்டு இருக்கட்டும், அந்த கேர்ள் நம்ம ஜங்குக்கூட ஆன்சர் விடாமல் பேசிகிட்டு இருக்கட்டும், பார்க்க சொல்ல ஹஸ்பண்டாக இருக்கிற நம்ம டேக்கு ஒரு மாடி இருக்குது. இப்படி இருந்தால் நேராக ஸ்டாப் ரூமுக்குள்ளே போகிறாரு. ஸ்டாப் ரூமில் போய் ரொம்ப ஒரு மாடி அப்செட்டாக இருக்கிறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா வாங்க கேபினை விட்டுட்டு ஏன் ரூமுக்கு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டே தானே இந்த காலேஜோட ஓனர், அதனால டேக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஆனால் அந்த ரூமில் இருக்கிறத விட்டுட்டு மற்ற ப்ரொபோசர்ஸ் இருக்கிற ஸ்டாப் ரூமில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஜிமினா கேட்குறாரு, ஏன்டா அங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, என்னோடய லைஃப்பை எப்படி எட்டு போகிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாட்ரி பேசுகிறத ஜிமினை நோட் பண்ணிவிட்டு என்னடா மச்சான் உனக்கு பிரச்சனை, ஓப்பனாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கும் ஒரு கேர்ளும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நான் நோட் பண்ணேங்கிற மாதிரி ஒரு ஜெலஸான அந்த மூமெண்ட்டை அப்படியே சொல்கிறாரு. இந்தமாதிரி சொன்னால் அப்போது உன் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எப்படிடா என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்காதுங்கிற, ஸ்டேஜில் என் பக்கத்தில் வந்து நின்னா தெரியுமா, பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு முன்னாடி வரைக்குமே மாம் டேடு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொண்டு ஸ்டேஜில் விட்டதாம். என்கிட்ட அந்த ஸ்டேஜில் அவங்க பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி என்னை பாட்டு வந்தா மாட்டியா, அப்போவே நான் ஃப்ளாட்டு தெரியுமா,
இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் எனக்கு ஒய்ஃபாங்கிற மாரி. பட் அவனோட லுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல பார்த்துக்கோ. ஏன்னா அவன் ஃபியர்ஸு லிப்பில் ஃபியர்ஸ் மாட்டியிருக்கான், இயரிங் மாட்டியிருக்கான், ஐப்ரோவில் மாட்டியிருக்கான். போட்டோ குறைக்க ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே இருந்தான். சரி ஓகே, போக போக அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் நான் மூவ் ஆனானே. அப்புறம் தான் தெரிஞ்சு மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்காங்கன்ட்டு. எனக்கு அவங்ககிட்ட போஸ்ட் பண்ண பிடிக்கலடா. லூஸாடா உனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏன் அப்படி திங்க் பண்ணுற? நீ தான் அவனை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்க. அவன் உன்கிட்ட வந்து சொன்னானா, என்கிட்ட வராதீங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு இந்த மேரேஜிலலாம் விருப்பம் இல்லை, என்னை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது உன்னை சொல்லி திட்டுனானா? அப்படி ஒரு வேளை திட்டியிருந்தால் நீ சொல்கிற பாயிண்ட்லாம் ஓகே. அவன் ஒரு வேளை மேரேஜ் ஆச்சு, நம்ம ஹஸ்பண்ட் இனி இவர் தான், அவர் கூட லைஃப்பை லீட் பண்ணணும்னு அவன் திங்க் பண்ணுவான். நீ என்னன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி உன் ஒய்ஃப் கிட்ட ஒரு 2 வேர்ட்ஸ் கூட பேசாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. 1 வீக் மேலே ஆயிடுச்சு, இன்னுமா நீ ஜங்குக்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த மாதிரி டாப்பிக்கில் நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, உன் மாம் சொன்ன மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் இருக்குது. 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுமே. மேரேஜுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். மேரேஜிட்ட இப்போ முடிஞ்சிருச்சுல. அவன் இப்போ உன்னோட ஒய்ஃப் தான். நீ ஏன்டா அவன்கிட்ட போய் பேசணும்? நீ வந்துட்டு இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அவன் என்ன செய்வான்? தன்னோட ஹஸ்பண்டுக்கு தன்னை பிடிக்கல பிள்ளைக்கு அதான் தன்னை மட்டுமா இக்னோர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு அவன் திங்க் பண்ணுவான். அவன் உன்ட்ட சொன்னானா, நீ என் பக்கத்தில் வராத, என்கிட்ட க்ளோஸாக பேசாத, மிஸ்பிகேவாக நடந்துக்காத, டேட்டியாக நடந்துக்காதன்னு உங்ககிட்ட ஏதாவது வந்து பேசுவானா? இல்லையே. அப்போ நீ தான் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுருக்க. இங்கே பாரு டேங், அவன் ஓம் ஒய்ஃப். நீ ஏன் வந்துட்டு அவன்கிட்ட க்ளோஸாக பேசுவ அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வெயிட் பண்ணுவான். நீ ஏன் இக்னோர் பண்ணுற? மேரேஜ் ஆகி 1 வீக்காக ஃபுல்லாக இக்னோர் பண்ணியிருக்கேன்னா அவன் என்னடா நினைப்பான்? இந்த மேரேஜில் தான் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைப்பான். நீ தான் தப்பு பண்ணிகிட்ருக்க. இன்னைக்கு எதையாவது பண்ணி ஜங்குக்கிட்ட பேசு. பிறகு ஜங்கு கண்ட கரெக்டாக பேசினா, இந்த கரெக்டாக பேசினா, கடைசியில் என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டை மூவ் ஆன் பண்ணிட்டான்லாம் திங்க் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்க பற்றியா இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் காட்டுது. ஹவுஸில் தான் நம்ம ஜங்கு கம்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி வந்து காலேஜ் ஒர்க்கு நம்மகிட்ட மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் 1 by 1 பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கே நம்மகிட்ட பாட்டப்படியே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தோம். ஜங்குக்கு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணி சுகா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு. சொல்கிறா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினேன். சுகா பேசுகிறதெல்லாம் ஜங்குக்கு மட்டும் கேட்கல, டேக்குமே கேட்குது. இந்த மாதிரி மொபைலில் ஸ்பீக்கரில் போட்டபடி பேசிக்கிட்டு இருக்க அந்த மொமெண்டம் முழுக்க நம்மகிட்ட நோட் பண்ணிகிட்டே இருந்தா, அந்த காலேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். அந்த ஜெனி வந்து அப்படிங்கிற மாதிரி, ஜெனி உங்ககிட்ட இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னோம். டக்குன்னு மொபைல் எடுத்து ஸ்பீக்கர் வச்சுருப்பார்ல, அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே காட்டில் வைக்கிறாரு. ஏன்டா அந்த கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் சாஃப்டாக தான்டா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னா, இப்படி காட்டில் மொபைலை வச்சபடி ஆப்போசிட் சோஃபாவில் நம்ம ஜங்குக்கு பெட்டில் உட்காந்துருக்காரு. ஆப்போசிட் சோஃபாவில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணபடி தான் நம்ம உட்காந்துருப்பாரு. அப்படியே பார்க்குறாரு. ஒரு வேளை கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணோம். டேக்கு நல்லாவே கேட்டிருக்கோம் ஜெனியை வச்சு பேசினது. இருந்தாலுமே கேட்காதபடி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு மேரேஜ் ஆச்சுடா, என்ன மாதிரிடா கட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த மொமெண்ட்டாக நம்ம காலேஜில் பேசிக்கலாம், காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியான்னு டாப்பிக்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே மாட்டுறாரு. இந்த மாதிரி மாற்றுறதை பார்த்துட்டு முழுக்க நோட் பண்ணிவிட்டு, ஜிமினா சொன்ன வேர்டு, அவங்க மாம் சொன்ன வேர்டு எல்லாத்தையுமே இன்ச்சாக திங்க் பண்ணிட்டு இருப்பாரா. இனிமேல் திங்க் பண்ணால் ஃபுட்டை போய் கீழே 2 பேருமே சாப்பிட்டு வந்து அப்படியே ஸ்லீப் பண்ணுறாங்க. பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு டாம்டி நேராக வந்து பெட்டில் படுப்பாரா. இந்த மாதிரி படுத்தோம். நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே பெட்டில் படுத்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹேண்ட்ஸை போடுவாரா. இந்த மாதிரி போட்டோம். என்னாச்சு இவருக்கு? இவ்வளோ சிங்கிளாக தானே ஸ்லீப் பண்ணார், என்ன ஹிப்பில் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விடுவாரா. இப்படி எடுத்து விட்டா இன்னுமே நம்ம ஹிப்பில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இன்னும் க்ளோஸாக பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்கி டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு பெட்டை விட்டு எழுந்துப்பாரா. இப்படி எழுந்துக்கிற நம்ம ஜங்குக்கை நம்ம
ஜங்குக்கை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே ஜங்கு கூடயே எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி பேக்கப் பண்ணபடி பிடிச்சதை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கானம். என்ன பேபி 1 வீக் ஆயிடுச்சு. நானும் சரி நீ ஏதாவது வந்து பேசுவேன்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மூவ் ஆன் பண்ணி விட்றேன். உன் ஹிப்பில் ஹேண்ட்ஸை போட்டு கூட நான் இப்போ ஸ்லீப் பண்ணக்கூடாதா? அப்படி ஸ்லீப் பண்ணால் இப்படி தான் மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு போவியா நீ? அப்படிங்கிற மாதிரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே நம்மகிட்ட இப்படி பேசணும். ஜங்குக்கு நான் ஹார்ட் பீட்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. பயங்கரமாக ஹார்ட் பீட்ஸ் துடிக்குது இந்த மூமெண்ட்டில். என்ன பண்ணுறீங்க டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே பாராயண மாதிரி கேட்டோம். என்ன பண்ணுறீங்க டயாங்? இங்கே பாரு என்ன எதுக்காக என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுற? மேரேஜ் 2 பேருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு ப்ராப்ளமான மூமெண்ட்டு தான். இன்னுமா அதை நீ உன் ஹார்ட்லேயே வச்சுருக்கேன். நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. உன்னோட ஹிப்பை டச் பண்ணக்கூடாதா? உன்னை ஹக் பண்ணக்கூடாதா? உன் கூட ஒன்றா சேர்ந்து ஸ்லீப் பண்ணக்கூடாதா? க்ளோஸாக ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணக்கூடாதா? அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன்றா கேட்குறாரு. மாதிரி கேட்டால் ஜங்குக்கு எதையுமே பேசாமல் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் நம்மகிட்ட பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே இங்கே பாரு ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.